அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக டிஎன்பிஎஸ்சியில் இருந்து வெளியாகக்கூடிய பல முக்கியமான வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான வேலைவாய்ப்பு அறிவிப்பு. குரூப் 1B குரூப் 1C அப்படிங்கிற 2 விதமான வேலைகளுக்கான எக்ஸாமுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி குரூப் 1Bயில் அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் அண்டு சேரிட்டபிள் என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட்லையும், குரூப் 1Cன்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வேலைவாய்ப்புகளையும் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 23/4 இன்னைக்கிருந்து 22/5 வரைக்கும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷனை கரெக்ட் பண்ணுறதுக்கு 27/5லேருந்து 29/5 வரைக்கும் டைம் இருக்குது. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி மெயின் அப்படின்னு நடக்குது. ஏன்னா அது குரூப் 1 அதில் வரனால 2 எக்ஸாம் நடக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாமு, 1 மெயின் எக்ஸாம் சொல்லி அந்த 12/7 அன்னைக்கு ஒரு எக்ஸாம் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் எப்போன்னு பின்னால் சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய மற்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன தகுதி, எத்தனை போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குரூப் 1Bயில் உள்ள கமிஷனர் அந்த ரேங்கில் உள்ள போஸ்ட்டுக்கு 21 வேக்கண்ட் இருக்குது. அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்த போஸ்ட்டு 21 போஸ்ட் இருக்குது. அது லெவல் 22ல் அதுக்கு நமக்கு பே தராங்க. அடுத்து குரூப் 1C சர்வீஸில் உள்ள டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் போஸ்ட்டு 8 தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா லெவல் 23ல் அதுக்கு ஸ்கேல் ஆஃப் பே தராங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய இது. ஸோ இதுக்கு எவ்வளவு ஏஜ் இருக்கணும் அப்படிங்கும்போது அது நார்மலாக டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணக்கூடிய ரேஷியோ தான். ஸோ இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்டுக்கும் டிஇஓ போஸ்ட்டுக்கும் என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த மாதிரி வேக்கண்ட்டு இருந்தாலே அது கண்டிப்பாக லா முடிச்சிருக்கணும். ஸோ அதனால தான் போட்டிருக்காங்க, மஸ்ட் பாசஸ் எனி டிகிரி அண்டு ஆல்சோ ஏ டிகிரி ஆஃப் பேச்சுலர்ஸ் லா முடிச்சிருக்கணும். அதே மாதிரி அண்டு மஸ்ட் பி ஆக்சுவலி ப்ராக்டிஸிங் அஸ் அன் அட்வொகேட் ஆர் அஸ் ஏ ப்ளீடர் இன் ஏ கோர்ட் ஆஃப் சிவில். அப்படி இல்லை அப்படின்னா மஸ்ட் ஹேவ் புட் இன் ஏ சர்வீஸ், அதாவது இஓவா 6 இயர்ஸுக்கு குறையாமல் வேலை செஞ்சுருக்கணும். கிரேடு 1, கிரேடு 2, கிரேடு 3, கிரேடு 4 அல்லது இன்ஸ்பெக்டர், ஹெட் கிளார்க், மேனேஜர், சூப்பர்டெண்டாக இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்க அனுபவம் வேணும். டிஇஓ அப்படின்னா ஓப்பனாக எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஏதாவது ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி சப்ஜெக்டில் அவங்க முடிச்சிருக்கணும். அதே மாதிரி தமிழ் அண்டர் பார்ட் 1, பார்ட் 2ல் அவங்க இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுதான் அவங்களுடைய இது. டீச்சர்லேருந்து டியூவா எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு அவங்களுக்கும் சேம் அதே இதுதான். இது நிறைய ஒன்றும் மாற்றம் இல்லை. ஸோ இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்னால் என்ன, அதெல்லாம் நார்மலாக உள்ளது தான். ஸோ இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் எக்ஸாமுக்கு அவங்க எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய டிஇஓவுக்கு பாருங்கள், 10th +2 டிப்ளமோ அல்லது அதற்கு இணையானது, அடுத்து யூஜி, அடுத்து பிஜி, அடுத்து பிஎட்டு இந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்துஸ்தான் அறநிலையத்துறைக்கும் அதே மாதிரி போட்டிருக்காங்க. 10th +2 டிப்ளமோ ஈக்குவலண்ட்டு, அப்புறம் யூஜி, அப்புறம் பிஎல் டிகிரி 3 இயர்ஸு அல்லது 10th +2 டிப்ளமோ 5 இயர்ஸு இந்த லா கோர்ஸு. ஸோ இதெல்லாம் முடிச்சிருக்கணுங்கிறது ஒரு காமன் இது. இதுக்கு என்ன சிலபஸ்ஸு, இதுக்கு என்ன இதெல்லாம் மற்றெல்லாம் அவங்களே கீழே கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக, நம்ம அதை பார்க்கலாம். அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு அந்த எந்த மாதிரியான எக்ஸாமுக்கு ரெண்டுக்கும் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் 175, ஆப்டிடியூடு அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கு 25 கொஸ்டின்ஸு, மொத்தம் 200, 300 மார்க்கு 3 மணி நேரம் எழுதணும். இது நம்மளுடைய காமன், இது 2 எக்ஸாமுக்குமே உள்ள காமன் எக்ஸாமு.
அடுத்து மெயின் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ஏசி போஸ்ட்டுக்கு பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 அப்படின்னு 4 பேப்பர் இருக்குது. பேப்பர் 1 வந்து உங்களுக்கு தெரியும் தமிழ் டெஸ்ட்டு, பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு, பேப்பர் 3 வந்து நம்ம இந்து சமயந்திர மூலமாக என்ன இருக்கோ அந்த புக்கில் கேட்பாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சைவம் வைணவம் அப்படின்னு 2 புக்கு இருக்குது, அது வந்து கேட்பாங்க. பேப்பர் 4 வந்து லா. ஸோ மொத்தம் 750 மார்க்கு. அப்புறம் என்ட்ரிக்கு ஒரு 100 மார்க்கு. மொத்தம் பார்த்திங்கன்னா 850 மார்க் வாங்கணும். இந்த பேப்பர் 2ல் மொத்தம் மார்க் 850. அதுக்கு மினிமம் 300 வாங்கினாலே போதுங்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அவ்வளோ அதிகமாக தான் வாங்குவாங்க. இது வந்து நம்மளுடைய ஏசிக்கு. அடுத்து நம்ம டியூஓ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கும் அதே மாதிரி பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3. பேப்பர் 3 வந்து மாறுது. இங்கே ஜென்ரல் ஸ்டடீஸு டிகிரிஷனரில் இருக்கும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம இது மாதிரி நம்ம நார்மல் எக்ஸாம் வர மாதிரி இருக்கும். ஆனால் டியூஓக்கு நீங்கள் எல்லாமே வந்து எஸ்ஏ டைப்பில் நீங்கள் எக்ஸாம் வர மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ப்ரிலிமினரி எக்ஸாம் மட்டும்தான் நீங்கள் வந்து ஓஎம்ஆர்எஸில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயின் எக்ஸாம் எல்லாமே நீங்கள் எஸ்ஏ மாதிரி நீங்கள் எஸ்ஏ பேராஃப் மாதிரி நீங்கள் இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பேப்பர் 2வும் பேப்பர் 3யும் ஒரே எக்ஸாம் தான். அடுத்து பேப்பர் 4 வந்து நம்ம என்ன டிகிரி சூஸ் பண்ணுறோமோ அந்த இதில் உள்ள இது வந்து. ஸோ அது மட்டும் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மொத்தம் 850 மார்க்கு. மினிமம் 300 மார்க் வாங்கினா நம்ம அதுக்கு போதுமானன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் சென்ட்ரு அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நீங்கள் பார்த்துக்கலாம் அதை. ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது என்ன படிக்கணும் இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த வேலைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 2 எக்ஸாம் இருக்குது, ப்ரிலிமினரிஸ் மெயின்ஸ்னு. அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு சிலபஸ் இருந்ததுக்கு ஒன்று தான். இந்த ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்டு சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. அடுத்து ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி இது. அதுக்கடுத்து நம்ம தமிழ் டெஸ்ட்டுக்கு நம்ம நார்மலாக உள்ள சிலபஸ் தான். ஸோ அது பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் எக்ஸாமுக்கு பார்ட் 2க்கு அதுக்கு என்ன சிலபஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர், சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, அடுத்து எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி, அடுத்து இந்தியன் பாலிட்டி அண்ட் எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு அஃபெக்டிங் இந்தியா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரோல் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் சொசைட்டி, இட்ஸ் கல்ச்சர் அண்டு ஹெரிட்டேஜ். அதுக்கு பிறகு ஜென்ரல் ஜியாகிரஃபி அண்டு ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இந்தியன் எக்கனாமி, கரண்ட் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் குளோபல் எக்கனாமி ஆன் இந்தியா. இதெல்லாம் வந்து நம்மளுடைய இதுக்கு குரூப் 1B சர்வீஸுக்கு. அடுத்து பார்ட் 3 ஹிந்து ரிலிஜியனுக்கு ஹிந்து ரிலிஜியன், ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ், சிஸ்டம் ஆஃப் இந்தியன் ரிலிஜியன், ஹிந்து சயின்ஸ் அண்ட் செக்ஸ், சைவம், வைஷ்ணவம், பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் இந்தியன் பிலாசபிக்கல் சிஸ்டம், ஹிந்து எத்திக்ஸ், ஹிந்து கல்ச்சர், ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸ். அடுத்து நம்ம லா இதில் பார்த்திங்கன்னா அதில் நம்மளுடைய லா சம்மந்தமான அந்த 10 யூனிட்டுக்குண்டான சிலபஸ் இருக்கும். இப்போ நான் பார்க்குற எல்லாமே வந்து அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு உண்டான குரூப் 1Bக்கு. அடுத்து இதே மாதிரி குரூப் நம்ம டியூஓ எக்ஸாமுக்கும் சேமாக அதே தான் இருக்கும். அதனுடைய சிலபஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து நான் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வரக்கூடிய பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 அப்படின்னு 4 பேப்பர் இருக்குது இல்லையா, அந்த 4 பேப்பருக்கு உண்டான சிலபஸ் தான் இது. ஸோ இதை வந்து இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கு எப்படி எழுதணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த எக்ஸாம் பாருங்கள். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ட்ரை பண்ணக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து மிகப்பெரிய ஒரு வேக்கன்ட். இது எல்லாமே எழுத முடியாது. இதுக்கு கண்டிப்பாக டிகிரி இன் லா முடிச்சிருக்கணும்,
இல்லாட்டி இஓவாவோ இல்லை அந்த ஹிந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி 6 வருஷத்துக்கு மேலே அனுபவம் உள்ளவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் குரூப் 1பிக்கு. குரூப் 1சிக்கு அப்படிலாம் இல்லை, அதுக்கும் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். ஆனால் அதுலேயும் சில ரூல்ஸ் இருக்குது. 8 வேக்கண்ட்டு தான் இருக்குது. அதில் ஓப்பனில் உள்ள எல்லாம் விண்ணப்பிக்கலாம். மற்றதில் அந்த டீச்சர்ஸாக உள்ளவங்க ப்ரமோஷனில் கூட அவங்க விண்ணப்பிக்கணும்னா அவங்களுக்கு அது தனி சலுகைகள் இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய பொதுவான கருத்து. ஸோ விண்ணப்பிங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.